டாஸ்க்கு. சில கூட நினைப்பாங்க மேடம் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. பட் மேடம் எனக்கு தெரியுங்கிறதுனால இந்த வேர்டு சொல்கிறேன். மேடம் வந்து எத்தனை பேர் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக அவங்க தான் வந்து உங்களெல்லாம் ஹார்ட் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. வந்து அவங்களுக்குலாம் நீங்கள் யாருமே டஃப்பாக இருக்க முடியாது. ஸ்ட்ராங்கான நபர்கள், சும்மா சாதாரணமான எதுவும் கிடையாது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சுந்தரம் சாரை பொறுத்த வரையிலும் இன்னொரு விஷயத்துக்கு அவரை நான் அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப என்ன சொல்கிறேங்க, ஒரு பெருநன்மையோட, ஏன்னா அவர் இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இங்கே இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்தவரையிலும் இந்த மல்டி மில்லியனர் பில்லியனர் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. சேலத்துக்கான பெருமைகளில் இவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட சுந்தரம் சார் ஒய்ஃபை ஒரு கவர்மெண்ட் ஜாப் அனுப்புகிறாங்கிறது நான் அந்த இடத்துல இருந்தால் கூட நான் ஒரு செகண்ட் பாடி எடுத்துருப்பேன். பட் அவரை பொறுத்தவரையிலும் அப்படிலாம் இல்லை. ரொம்ப மேடம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ட்ரீம்ஸில் அவங்க ட்ராவல் பண்ண விட்டுருக்காங்க. சுந்தரம் சார் நிஜமா உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹஸ்பண்டை கிடைக்கிறதுக்கு மேடம் கொடுத்து வச்சவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி சுந்தரம் சார் இன்னொரு விஷயத்துல சுயநலவாதியாக இருக்காரு. எங்கிட்ட இப்போ மேலே உட்காரும் போது என்ன சொன்னாங்கன்னா, போடுங்க இதுக்கு முன்னாள் நான் இங்கேயும் அவங்கள அனுப்புகிற ஐடியாவில் கிடையாது. அவங்க பிரசன்ஸ் எங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுது. ஏன்னா அவங்க ஸ்டாஃப் வந்து உங்கள் வீட்டோடு இருக்க வேண்டாங்கிறது என்னுடைய அட்வைஸ். ஃபுல் டைம் அனுப்ப முடியலன்னா கூட எங்கேயாவது நாங்கள்லாம் கூட்டம்னா அனுப்பிச்சு வைங்க. மேடமுடைய சர்வீஸ், ஏன்னா அவங்களுடைய என்ன சொல்கிற அறிவு இன்னும் நிறைய பேருக்கு பயன்படுத்தும். உங்கள் ஸ்டூடெண்ட்டாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி உதவி மேம் நான் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ விஷயங்கள் உங்களெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா கங்காதரன் சார், ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கட்டத்தில் பயமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய அறிவாளிகள் முன்னால் நம்ம போய் என்னத்தை பேச போகிறோம், என்ன பேசுறது, பட் மேனேஜ் பண்ணிக்குவீங்க. அப்பையும் மேனேஜ் பண்ணி இப்பயும் மேனேஜ் பண்ணி தான் அவங்க வழி இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேடமுடைய ரிட்டையர்மெண்ட் நினச்சி கூட நான் பார்க்கல. உண்மையாலுமே நேற்று ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட், அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு தெரியலையே. ஏன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் கூட எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணி. ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு இங்கே கூட உட்காந்து பார்த்தேன். அப்படின்னா ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களால அவங்களுடைய கல்வி வந்து அவங்க என்ன இளமையாக வச்சுட்டு இருக்கேன்னு நான் நம்புறேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்னுடைய ப்ரேயர்ஸ் உங்களோட எப்பயுமே இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட இருக்கும், சுந்தரம் சாரோட இருக்கும். எக்ஸலண்ட்டாக என்ன பண்ணுங்க, லைஃப்ல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு செய்யுங்க. இதுதான் எங்களுடைய விஷயம். தேங்க்யூ ஆல். என்னையும் ஒரு பாட்டாக இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது தேங்க்யூ ஆல். அடுத்தபடியாக சேலமேடு அரசு கலைக்கல்லூரில் இணை பேராசிரியராக பணியாற்றும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நமது கல்லூரி முதல்வர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அனுப்ப அளிக்கிறோம். ஆன்றோர் சான்றோர் நிறைந்த இந்த அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான மதிய வணக்கம். ராபர்ட் ப்ரௌனே என்னோட பிபாசான் அப்படிங்கிற கலெக்ஷனில் கடைசி 2 வரி மட்டும் சொல்கிறேன். God is in His heaven and everything is right with the world. God is in His heaven and everything is right with the world. ஒரு சின்ன ட்விஸ்ட். Madam is in the cabin and everything is fine with the institution, college. That is self-evident when we see all these things here. Manifestations of kindness. நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான், ஒரு 1.5 years முதல்வர் பிரின்சிபலாக ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். அந்த ஷார்ட் டியூரேஷன்ல வந்துட்டு சும்மா பாருங்களா எவ்வளவு செய்திருக்காங்க பாருங்க. வரலாறு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஈவன் posterity will speak of kindness and this will inspire many to follow. மேடத்தோட virtues நிறைய சொல்ல நிறைய பேர் பேசுறாங்க. sincerity, dedication, perfection, honesty, எல்லாத்துக்கும் மேல noble heart, purity of mind. ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி தெரிஞ்சுங்க. Purity of mind and purity of soul. That alone gives a daughter to such a great level. எல்லாம் வல்ல இறைவன் இந்த மனிதர்கள் மகிழ்ச்சியோடையும் குடும்பத்தோட அனைவரோட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறேன். 2 தடவை கட் பண்ணிட்டு
முடிஞ்சிருச்சா முடிஞ்சது கேப் கேப்பா என்ன பண்ண யாரு யாரு சார் சரவணகுமார் சார் சரவணகுமார் சார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தேவையான அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றிய சரவணகுமார் ஐயா அவர்கள் நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். தமிழும் ஆங்கிலமும் ஆட்சியில் இருக்கும் இந்த நிலையில் அரசு பள்ளியில் படித்த காரணத்தால் ஆங்கிலத்தில் எனக்கு பேச வராது என்பது எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் என் தமிழே தடுமாறுகிறது. காரணம், எனக்கு முன் பேசிய எங்கள் கல்லூரி முதல்வர் அல்ல. ஏன்னா பலமுறை பார்த்துவிட்டேன். அதே போல எனக்கு முன்னாடி பேசின கஸ்தூரி அம்மா அல்ல. ஏன்னா இயக்குனர் கார்த்திகனையே வெட்கப்பட வைத்தவர் நீங்கள். எனக்கு முன் பேசிய நீங்கள் பேசிய தமிழ் என்னை சற்று தடுமாற வைத்தது. மிக அதிக நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டேன். 2 நிமிஷம் தான், 2 நிமிஷத்துக்கு முடிச்சிடும். எத்தனை கல்லூரிக்கு நீங்கள் வேலைக்கு சென்றிருந்தாலும் சரி, சேலம் ஏன் என்பதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்கள் மகள் தான் நீங்கள், அவர் எங்கள் மாப்பிள்ளை தான், அன்றும் இன்றும் என்றும். அந்த உறவோடு அன்பரசி அக்காவுடைய தம்பியாக ஒரு சில வார்த்தைகள் பற்றி மேல்நோக்கி எரியும் தீ, மேல்நோக்கி வளரும் மரம், மேல்நோக்கி உயரும் முகில். இந்த உலகத்தில் அத்தனையுமே மேல்நோக்கி தான். ஆனால் கீழ் நோக்கி பொழியும் கருணை கடலாம், மழை மட்டும் பெய்யாவிடில் இந்த உலகத்தில் மேல்நோக்கி உயர்வனை அவை. அப்படி கீழ் நோக்கி பொழியும் கருணை கடலாக நான் பார்க்கும் குடும்பம் தான் எங்கள் அன்பு அக்கா அன்பரசி அக்கா. எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையினுடைய உயரத்திற்காக மேல்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்த வெகு சிலரில் நீங்களும் ஒருவர். உடல் இருக்கும் அத்தனை பேரும் மேல்நோக்கி வர வேண்டும் என்று கீழ் நோக்கி பார்க்கும் அன்பு உள்ள அன்பரசி அக்கா. இந்த அன்பரசி அக்காவுடைய அன்பை பற்றி அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்கள் பார்க்காத ஒரு பார்வையை நான் பார்க்கிறேன். அது மொத்த குடும்பத்திற்கும் சேர்த்த பார்வை. உங்கள் குடும்பம் மட்டும் எப்படி இப்படி என்று பார்க்கிறேன். ஒரு பயிற்சியாளராக நான் நிறைய இடங்களில் கேட்ட கேள்வி இன்றும் கேட்கிறேன். கண்ணாடி இல்லாமல் உங்களால் எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டும்? அளவிட்டு சொல்ல முடியுமா? கண்ணாடி இல்லாமல் உங்களால் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? எதிரே இருக்கிற மரம், எதிரே இருக்கிற கட்டிடம் 1 கிலோமீட்டர், இப்படி நாம் அத்தனை பேரும் அளவை வைத்து சொல்ல முடியும். ஆனால் எங்களுடைய மாப்பிள்ளை சுந்தரம் மாப்பிள்ளை அவர்களும் அக்காவும் மட்டும்தான் என்ன சொல்கிறார்கள் என்றால், கண்ணாடியை கலப்பிவிட்டால் கூட என்னால் சூரியனையே பார்க்க முடியும். நம்மளுடைய கம்பேரிசன் எல்லாம் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தான். ஆனா அவங்க சொல்றாங்க கண்ணாடியில தான் சூரியனை கூட பார்க்க முடியும். அவர்களுடைய பார்வை அவ்வளவு பெரியது, அவர்களுடைய இலக்கு அவ்வளவு பெரியது. இந்த ஒரு பாடத்தை மட்டுமாக நாம் அத்தனை பேரும் கற்றுக்கொள்வோம். தூரமாக மிகப்பெரிய இலக்கை அதை நோக்கி பயணி. இந்த அத்தனையும் அன்பரசி அக்காவும் மாமாவும் பெற்றிருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய வாழ்க்கை நிறைந்த பாடமாக இருக்கிறது. அன்பு அக்கா அன்பரசி அக்காவுக்கு அறவை அறுபதாம் அரசு இடம் இல்லையா? ஆனால் விதிகளுக்கு தெரியாது. விதி என்பது உங்களுடைய சேவை பரப்பை குறுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது விதிகளிலிருந்து விடுபட்ட பிறகு உங்களுடைய சேவை இன்னும் அகலமாக, இன்னும் நீளமாக, இன்னும் தூரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அது அத்துணைக்கும் உங்களுக்கு உடல் பலமும் மனபலமும் உறவு பலமும் இந்த இயற்கை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊக்கத்தின் சாராம்சத்தை வார்த்தைகளை வடித்து கல்வி சேவை செய்ய விரிந்த வட்டத்திற்கு செல்லக்கூடிய எங்கள் அக்காவிற்கு வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துறை வழங்கிய சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. தற்போது உணவு இடைவேளை. தற்பொழுது